7 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு யாரு சொன்னா, பிறக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க மூலியமா வாய்ப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க டெஸ்ட் எடுக்க சொல்லி, வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா வந்துருங்க, நான் மருந்து கொடுக்கணும் சரியாயிடும். என் பேர் வி ராஜா. நான் பாரம்பரிய வைத்தியம் பார்த்துன்னு இருக்கேன். எங்க தாத்தா மூலியமா நான் கத்துக்கினேன். எங்க தாத்தா சில 2, 3 விஷயத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாலும், அதுவே எனக்கு பல விஷயங்களை எனக்கு உணர்த்தி, நான் பல பாரம்பரிய வைத்தியர்களான போய் வேலை செஞ்சோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியும் சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்தும் சில விஷயங்கள் கத்துக்கணும். அவங்களுக்கெல்லாம் திறந்தாத்தி வணங்குங்க. அதே மாதிரி என்னுடைய விஷயத்துல நான் மெயினா பார்க்கறது எப்படி பார்க்கறேன்னா, குழந்தையின்மைக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அதே மாதிரி திடீர் விஷக்கடி, நாய்க்கடி எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது பார்ப்பேன். கண் சார்ந்த விஷயம் கம்பல்சரி பார்ப்பேன். சுகர்ன்னு சொல்றாங்க. அதுக்கும் என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணி நான் 500 இருந்ததெல்லாம் ஒரு 25 நாள், 1 மாசத்துக்குள்ள அவங்க அந்த வயசுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு உண்டான சுகர் எப்படியோ அந்த அளவுக்கு எடுத்து நிறுத்திட்டேன். அதெல்லாம் நான் நிறைய சேலஞ்ச் நிறைய பண்ணியிருக்கேன். குழந்தையின்மைக்கு 2வது குழந்தை ஒரு அம்மாவுக்கு பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 2வது குழந்தை வேணும்னு வந்தாங்க. எப்படிம்மா உங்களுக்கு பிறகு இல்ல உள்ள சின்ன சின்ன கட்டிகள்லாம் நிறைய இதுவா இருக்கான், அதை எடுக்கணும்னா கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், நான் கொடுக்குற மருந்து சித்தர்கள் மூலியமா என்னால் என்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் மூலிகை கீரை வகைகள் சொல்றேன், அதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. அந்த கட்டிகள்லாம் கரைய ஆரம்பிக்கும். நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு யாரு சொன்னா, பிறக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க மூலியமா வாய்ப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க டெஸ்ட் எடுக்க சொல்லி, வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா வந்துருங்க, நான் மருந்து கொடுக்கணும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் மருந்து கொடுத்து இப்போ குழந்தையும் இருக்கு. அவனுக்கும் 2 வயசு ஆக போகுது பையனுக்கும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சான விஷயம்லாம் நிறைய எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஸ்கின் டிசீஸும் நிறைய இது பண்ண தோல் கால்சியம் சத்து அதிகமாகி இப்படி இப்படி தேய்ச்சாவே கீழே கொட்டுற மாதிரி தோல் வியாதியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 2 பேரை சேலஞ்சு எடுத்து இப்போ க்யூரபிள் ஆகினே வராங்க அவங்க. நல்ல நான் மூலிகையை நம்புறேன், அவங்க என்ன நம்புறாங்க. நான் சித்தர்களும் சிறந்தாட்டி வணங்கி ஒரு மருந்து கொடுக்கும் போதும் நீங்க தான் சொல்லிட்டு கொடுக்குறேன். அது கரெக்டா மருந்து வேலை செய்யுது. வேலை செய்யறதுக்கு காரணமும் நான் கிடையாது, எல்லாம் பிரபஞ்சமும் சித்தர்கள் கொடுக்குற அருளும் தான் எனக்கு. வணக்கம்.